ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி கோவிந்த பெருமாள் மீண்டும் ராமானுஜரிடம் வந்து சேர்ந்தார்னு பார்த்தோம் இல்லை. இப்போ ராமானுஜருக்கும் ரொம்ப சந்தோஷமாம். தன்னோட யாத்திரை இன்னும் முடியல இல்லையா, அதனால் தொடர்ந்து அந்த யாத்திரையை முடித்தார். பல திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று கைங்கரியங்களும் செய்து பகவானை சேவித்து ஒரு வழியாக மீண்டும் திருவரங்கத்திற்கு வந்தார் எம்பெருமானார். இப்போ கோவிந்த பெருமாளுடைய பக்தியும் அவருடைய ஸ்ரத்தையும் குரு பக்தியும் எல்லாருக்கும் பரவியது. எல்லோருமே கோவிந்த பெருமாளை கொண்டாட ஆரம்பித்தனர். இதெல்லாம் கோவிந்த பெருமாளோட செவிகளுக்கும் வந்தது. அவரும் இந்த பாராட்டுகள் எல்லாம் தமக்கு உகந்தது என்று சொன்னாராம். இப்போ இதுவும் ராமானுஜருக்கு விழ, அப்போ ராமானுஜர் கேட்டாராம், உன்னை மற்றவர்கள் பாராட்டினார்கள் சரி, உன்னை நீயே பாராட்டி கொள்ளலாமான்னு கேட்டாராம் ராமானுஜர். அப்போ கோவிந்த பெருமாள் சொன்னாராம், இந்த பாராட்டுகள் எனதல்லவே, நான் எங்கோ காளஹஸ்தியில் இருந்தேன். நீங்கள் தானே என்ன மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து இங்கு அரங்கன் திருவடிகளில் சேர்ப்பித்தீர்கள். எங்கேயோ இருந்த நான் இப்போது உங்கள் திருவுருளாலேயே ஏற்றங்கள் பெற்றேன் இல்லையா, அதனால் அவர்கள் கொண்டாடுவதெல்லாம் தங்கள் ஏற்றத்தையே காட்டும்னு சொல்ல, அப்போ ராமானுஜருக்கும் அவருடைய குருபக்தியை எண்ணி ரொம்பவும் சந்தோஷமாக இருந்ததாம். ஆனால் இப்போ ராமானுஜர் மனசில் எல்லோருக்கும் கோவிந்தனின் பெருமையும் அவருடைய பக்தியும் புரிய வைக்கணும்னு ஆசை இருந்தது. அதனால் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ஒரு இருட்டறையில் ஒரு ஊசியை விட்டு மற்ற சீடர்களை எல்லாம் அழைத்தாராம். சென்று அந்த ஊசியை தேடி வாருங்கள்னு சொல்ல, எல்லோரும் விளக்கொன்று எடுத்துக்கொண்டு போனார்கள். எவ்வளவு நேரம் தேடியும் கிடைக்கவில்லை. உடனே நேர ராமானுஜரிடம் வந்து அங்கே ஏதும் கிடைக்கவில்லையேன்னு சொன்னார்களாம். பின்பு ராமானுஜர் கோவிந்த பெருமாளை அழைத்தார். நீர் சென்று பார்த்து வாரும்னு சொல்ல, கோவிந்த பெருமாளும் போன கையோடு அந்த ஊசியையும் எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார். அதுவும் விளக்கு கூட எடுத்து செல்லவில்லையாம். இருட்டில் எப்படி நீ அதை கண்டுபிடித்தாயின்னு கேட்க, அப்போ சொன்னாராம், என்னை சுற்றி எங்கும் இறைவனோட ஒளி இருக்கிறது, இறைவனோட அருளாசை இருக்கிறது. அப்படி இருக்க இருட்டு எப்படி என்னை நெருங்கும்னு கேட்டாராம் கோவிந்த பெருமாள். அது மட்டுமா, ராமானுஜரோட பரிபூர்ண கடாட்சமும் அவருக்கு ஒளியாக இருக்கிறது இல்லையா, அப்படி இருக்கச்ச இருட்டுன்ற பேச்சுக்கே இடமில்லையே. கோவிந்த பெருமாள் இப்படி சொல்ல கேட்டு அனைவருக்கும் அவருடைய வைபவம் புரிந்தது. எங்கு ஆச்சாரியன் கடாட்சம் இருக்கிறதோ, எவருக்கு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறதோ, அவர்களுக்கு தனிமையோ இருட்டோ ஒரு பொருட்டே இருக்காது. எல்லா இடமும் ஞானமயமான ஒளியே பொருந்தி இருக்கும்ன்றதைத்தான் இது காட்டுகிறது. இப்போ ராமானுஜர் கோவிந்த பெருமாளை உயர்ந்து அவருக்கு தன்னுடைய திருநாமமான எம்பெருமானார்னே பெயரிடுகிறார். ஆனால் கோவிந்த பெருமாள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆச்சாரனுடைய திருநாமத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்னு சொல்ல, அவருக்கு எம்பார் அப்படின்னு திருநாமம் இடுகிறார் எம்பெருமானார். அதற்கு பிறகு எம்பாரும் திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழிக்கு தனியனையும் எழுதி அருளினார். இப்போ இது எம்பாரை பற்றியானது. அதற்கு பிறகு நம் கூரேசனை பற்றியும் சேவிக்கலாம். கூரத்தாழ்வார் பெரும் செல்வந்தராக இருந்தவர். அவரும் தனது மனைவியான ஆண்டாளோடு மிகுந்த செல்வத்தோடு வாழ்ந்து தெளித்தவர் கூரத்தாழ்வார். ஆனால் ராமானுஜரோட திருவடிகளோட சம்பந்தத்திற்காக அனைத்தையும் உதறிவிட்டு ராமானுஜர் திருவடிகளே கதின்னு வந்தவர் கூரேசன். அவர் செல்வந்தனாக இருந்தபோது அனைவருக்கும் தன் வீட்டில் உணவு அளித்து மகிழ்ந்தவர், தங்கத்தட்டிலேயே சாப்பிட்டவர். ஆனால் இப்போ அனைத்தையும் விட்டுவிட்டார். ராமானுஜர் திருவடியே உயர்ந்த செல்வம்னு புரிந்து கொண்டவர் அவர் திருவடிகளுக்கே தன்னை தஞ்சமாக்கி தினமும் உஞ்சவிருத்தி எடுத்துத்தான் உணவுண்டார். ஒரு நாளைக்கு உஞ்சவிருத்தி செய்தால் அதில் என்ன கிடைக்கிறதோ அதை பக்குவப்படுத்திவிட்டு பகவானுக்கு சமர்ப்பித்துவிட்டு இருக்கும் சாதுக்களுக்கெல்லாம் பரிமாறிவிட்டு மீதம் என்ன மீறுகிறதோ அதையே உண்டு வந்தார் கூரேசனும் அவருடைய தர்மபத்தினியும். இப்போ இது நடந்துட்டுருக்கச்ச ஒரு நாள் அவர் ராமாயண கிரந்தத்தை சேவை பண்ணி கொண்டிருந்தார். அன்னைக்கு ரொம்ப நன்னா மழை பெய்து கொண்டிருந்தது. அதனால் அவள் உஞ்சவிருத்திக்கும் செல்ல முடியவில்லை. அதனால் வீட்டில் உணவும் இல்லையாம். பகவானுக்கு மட்டும் தீர்த்தமும் திருத்துழாயும் பிரசாதம் வைத்துவிட்டு பட்டினியாகவே படுத்துக்கொண்டார் கூரத்தாழ்வார். இது அவருடைய மனைவியான ஆண்டாளுக்கு மட்டும் வருத்தத்தை தந்ததாம். தன் கணவர் எப்படியெல்லாம் இருந்தவர் இன்னைக்கு உணவில்லாமல் இப்படி பட்டினியாக படுக்கிறாரேன்னு அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அப்பத்தான் அரங்கன் கோவிலில் பகவானுக்கு அங்கு அமுது படைத்து கொண்டிருந்தார்கள். அந்த மணியோசை கேட்டதாம். அப்பா அவள் மனதில் நினைத்தாளாம், என்னைக்காவது ஒரு தாயோ தந்தையோ தன் பிள்ளைக்கு இடாமல் உணவு உண்பார்களா? இங்கு உன்னுடைய பக்தன் இங்கு உணவின்றி படுத்திருக்கிறார், நீ அங்கு சுகமாக உண்கிறாயான்னு நினைத்தாளாம். உடனே அரங்கன் அந்த வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தது போலும் அர்ச்சகரை அழைத்தார். நேரே சென்று என் பிரசாதத்தை கூரத்தாழ்வார் வீட்டில் கொடுத்து விட்டு வாரும் என்று சொல்ல, அது நேர
திருக்கோவில் மேல் பார்வையிடுபவரும் கூரேசனுடைய திருமாளிகைக்கு அரங்கனுடைய பிரசாதத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள். இது கூரேசன் அப்போ கதவு தட்டும்போது, சரி யாரோ நமக்காக உணவுத்தான் கேட்டு வந்திருக்கிறார்கள் போல இருக்கு, இல்லை பகவானுடைய உற்சவம்தான் வருகிறதோன்னு கதவை திறந்தால் பகவானுடைய பிரசாதமானது வெளியில் காத்து கொண்டிருந்தது. அவருக்கு எதுவும் புரியவில்லை. திடீரென்று அரங்கன் இதை செய்ய காரணம் என்னன்னு யோசித்தார். அவர் கொண்டு வந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு அதில் ஒரு பகுதியை தான் உண்டு மீதி பகுதியை தனது மனைவியான ஆண்டாளுக்கு கொடுத்தார். அப்போ ஆனால் தன் மனைவியை கேட்டாராம், இது என்ன, நீ ஏதாவது மனசில் நினைத்ததுண்டான்னு கேட்க, அப்போ ஆண்டாளும் தான் நினைத்ததை எல்லாம் சொல்ல, அப்போ கூரத்தாழ்வான் சொல்கிறாராம், ஒரு தாய் தந்தைக்கு தன் குழந்தைக்கு என்ன வேணும்னு தெரியாதா? தன் குழந்தை கேட்கும் அளவுக்கா ஒரு பெற்றோர்கள் வைப்பார்கள். அரங்கன் எது செய்தாலும் அது ஒரு காரணம் இருக்கும். அதை அவன் சங்கல்பம் என்றே ஏற்க வேண்டும். இப்படி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்ல, பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள உன்னதமான சம்பந்தமானது இங்கு காட்டப்படுகிறது. எப்படி ஒரு தாய் தந்தைக்கும் குழந்தைக்கும் இருக்கும் உறவோ அப்படியே பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கும் உறவு. எங்குமே கேட்கும் பெரும் நிலை இல்லை. பகவானுக்கு தெரியும் தன் குழந்தைக்கு என்ன தர வேணும் என்றுன்னு கூறத்தாழ்வார் இருந்தார். அன்னைக்கு ஆண்டாள் அன்று அமுதுண்டாள் இல்லையா அரங்கனுடைய பிரசாதம், அதுதான் அவர்களுக்கு பின்னர் குழந்தையாக பிறந்தது போலும். எப்படி அன்னைக்கு தசரதருக்கு பாயசம் மூலம் தன் 3 மனைவிகளுக்கும் குழந்தை பிறந்ததோ, அப்படியே இன்று ஆண்டாளுக்கும் அரங்கனே அவருடைய பிரசாதம் மூலம் குழந்தைகளை தந்தளித்தார். இனி தொடர்ந்து கூரத்தாழ்வாருடைய வைபவம் அவருடைய குழந்தைகளோட வைபவத்தையும் தொடர்ந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.